கார்த்திகை தீபம் சீரியல் நேர்களுக்கு வணக்கம். நம்மளோட கார்த்திகை தீபம் சீரியலில் ஒரு சூப்பரான எபிசோட் வந்துருக்குன்னே சொல்லலாம். மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோ கேளுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ நம்மளோட ரேவதிக்கு அம்மா தேவையில்லாத ஆள் மாறாட்டம் பண்ணி நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறாங்க அப்படின்ற விவரம் தெரிஞ்சு நம்மளோட சாமுண்டீஸ்வரியை ரேவதி வெளுத்து வாங்குறாங்க. எதனால் இப்படி பண்ணீங்க, எதனால் ஒரு குடும்பமே என்னை ஏமாத்துனீங்கன்னு சொல்லிட்டு சாமுண்டீஸ்வரி மட்டும் இல்லை, வீட்டில் இருக்க எல்லார் மேலேயும் ரேவதிக்கு பயங்கரமான கோபமாக இருக்குது. நான் உங்களுக்கு என்ன பாவம் பண்ணேன், எதனால் இந்த மாதிரி என்னை ஏமாத்துனீங்கன்னு சொல்லிட்டு வீட்டில் இருக்க எல்லார் மத்தியிலும் சாமுண்டீஸ்வரி கிட்ட நம்மளோட ரேவதி கேட்டுட்ருக்காங்க. அப்போ பார்த்திங்கன்னா மருதுவும் திட்டுறாங்க. யார் நீ, உன்னோட பேர் என்ன, எதுக்கு கார்த்தின்ற பேரில், அதுவும் என்னோட ராஜசேதுபதி தாத்தாவோட பேரன்னு சொல்லிட்டுன்ற பேரில் நீ இங்கே நுழைஞ்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் போது மருது தட்டு தடுமாறி என்ன சொல்கிறாருன்னா, உங்கள் அம்மா தான் இப்படி சொல்ல சொன்னாங்கன்னு சொல்லிட்டாருங்க. அப்போ சாமுண்டீஸ்வரி கிட்டே கேட்கும் போது, ஆமாம் ரேவதி, எனக்கு அந்த குடும்பத்துக்கும் எனக்கும் ஆகாது, அவள் உன்னை கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் இந்த மாதிரி பண்ணேன். என்னை தப்பாக எடுத்துக்காத, உன்னோட வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி பண்ணேன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ரேவதி, இங்கே பாருங்கம்மா, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணது தப்பு தான். என் வாழ்க்கை நல்லா இருக்குதோ இல்லையோ, ஆள்மாறாட்டம் பண்ணி எனக்கு ஏன் கல்யாணம் பண்ண நினச்சிங்க. அது மட்டும் இல்லை, குடும்பத்தில் இருக்க எல்லாரும் என்னை ஏமாத்திருக்கீங்க. என்னை ஒரு பொண்ணாகவே யாரும் மதிக்கலை, உங்ககிட்ட யார்கிட்டையும் இருக்கிறதுக்கே எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்தில் இருக்க எல்லார்கிட்டேயும் நம்மளோட ரேவதி பயங்கரமாக கஷ்டமாக திக்கி திணறி நிற்கிறாங்க. குடும்பத்தில் இருக்க எல்லாருமே இப்போ பார்த்திங்கன்னா ராஜராஜன் கிட்ட ரேவதி கேட்குறாங்க, இவங்க தான் அப்படி பண்ணாங்கன்னா உங்களுக்கு என் மேலே பாசமே இல்லையாப்பா, நீங்களும் தேவையில்லாத இந்த மாதிரி என்னை ஆள்மாறாட்டம் பண்ணுறதுக்கு ஒரு துணையாக இருந்திருக்கீங்கன்னு சொல்லிட்டு சொல்லும்போது, அப்போ ராஜராஜன், இல்லைம்மா, உங்கள் அம்மாவை மீறி எங்களால் எதுவுமே பண்ண முடியல, அவள் ரேவதிக்கு இவன் தான் மாப்பிள்ளைன்னு சொல்லிட்டான், அதுக்கப்புறம் நாங்கள் என்ன செய்ய முடியும்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இப்போ செம்மையான ஹைலைட் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட ரேவதி சாமுண்டீஸ்வரி கிட்ட சவால் விடுறாங்க. அம்மா இங்கே பாருங்கள், நீங்கள் வச்ச பத்திரிக்கை அதே நாளில் அதே நேரத்தில் நான் ராஜா சேதுபதியோட பேரன் கார்த்தியை நான் கல்யாணம் பண்ண போகிறேன், அவன் என் கழுத்தில் தாலி கட்டுவான் அப்படின்ற மாதிரி சவால் விடுறாங்க. நம்மளோட சாமுண்டீஸ்வரிக்கு பயங்கர வெறுப்பாயிடுச்சு. அதுவும் இல்லாமல் என்னடா இது, நம்பவும் நினச்சா அதுவும் நடந்து போச்சு, ரேவதிக்கு வேறு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சேன்னு சொல்லிட்டு இருப்பாங்க. கார்த்தி சவால் விட்ட மாதிரியே கார்த்தின்ற பேரில் நம்மளோட ராஜா சேதுபதியோட உண்மையான பேரை நம்ம கார்த்தி எம்டி சார்னு சொல்லலாம். அவர் பார்த்திங்கன்னா இப்போ ரேவதி காலத்தில் தான் தாலி கட்ட போகிறாரு. அதுக்கு ரேவதியும் சம்மதிச்சிட்டாங்க. நீங்கள் பண்ண ஆள்மாறாட்டத்தனத்துக்கு நான் இதை பண்ணி ஆவேன்னு சொல்லிட்டு ரேவதி பயங்கரமான சவால் விட்டுருக்காங்க. இந்த எபிசோட் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்பெஷலாக இருக்குது. எல்லோரும் நினைப்பாங்க, என்னடா இது சாமுண்டீஸ்வரி இவ்வளோ அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்களே ரேவதியோட பழைய ஞாபகம் போனதை வச்சின்னு சொல்லிட்டு நினைக்கும் போது, அதுக்கு பதிலடியாக தான் இந்த எபிசோட் அமைஞ்சிருக்குன்னே சொல்லலாம். இப்போ ரேவதி சவால் விட்டாங்க, நான் அந்த பேரனை கல்யாணம் பண்ண போகிறேன், அந்த பேரன் தான் என் கழுத்தில் தாலி கட்ட போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இது வரைக்கும் பார்த்திங்கன்னா சவால் விட்டுருக்காங்க. அப்புறம் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் சரியான சந்தோஷம். நம்ம ரேவதி எதிர்த்து சாமுண்டீஸ்வரியை கேள்வி கேட்டு ஸ்ட்ராங்காக நிற்கிறா. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ராஜா சேதுபதி உண்மையான பேரை அவளே கல்யாணம் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட்டு என்ன அப்டேட் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற உடனுக்குடன் டீட்டெயில் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக வரும். தேங்க்யூ.